ஃபுட் பேச்சஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டயட்ரி ஃபைபர். நார் சத்துங்கிறது நம்ம உடலுக்கு அதிகமாக தேவை. ஏன்னா செரிமான சக்தி நல்லா இருக்குன்னா நார் சத்து நமக்கு தேவை. அதே போல பவல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மோஷன் சிக்னஸ் வராமல் தடுக்கக்கூடியது நார் சத்துல தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது இது குவார்கம், மால்டோடெக்ஸ்ட்ரின், சிக்கரி ரூட் எக்ஸ்ட்ராக்ட், இந்த 3 விதமான முக்கியமான நார் சத்துக்களை கொண்டதுதான் நம்மளுடைய டயட்ரி ஃபைபர். பொதுவாக ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம வயிறுல போய் இது செரிமானம் ஆகாது. இது என்னாகும், ஒரு ஜெல் மாதிரி வந்து ஜென்ரலா ஃபார்ம் ஆகும். இந்த ஜெல் வயிறுலேருந்து உணவு குழாய் வழியாக வயிறுலேருந்து சிறுகுடல் பெருகுடல் வழியாக போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைபர் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ எவ்வளோக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மூமெண்ட், ஜெல்லோட மூமெண்ட் வந்து நம்ம குடல்கள்ல இருந்துட்டு வரும். அப்போ மோஷன் சிக்னஸ், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, டயட்ரி ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லூஸ் மோஷன் அந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே டயட்ரி ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க புரோட்டீன் பவுடர், இந்த ஸ்லிம் ரேஞ்ச், அது கூடவே டயட்ரி ஃபைபரும் எடுக்கலாம். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபைபர். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்காகவும் ஃபைபர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபைபர் பொறுத்த வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். காலை மதியம் இந்த 2 வேளை மட்டும் டயட்ரி ஃபைபர் எடுத்துக்கிட்டாலே போதும்.